அதாவது நண்பர்களே, இந்த ஃபாஸ்ட் பவுலர் போடுற பேஸ் வெறும் 135 தான் இருக்கும். ஆனா இந்த மனுஷன் டாப் 10 கிரேட்டஸ்ட் பவுலர் லிஸ்ட்ல கண்டிப்பா இருப்பாப்ல. யாருன்னு கெஸ் பண்ணிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கிளென் மெக்ராத். இந்த பேரை கேட்டாலே மொரட்டு பவுலர் ஞாபகம் வரதை விட சச்சின் விசஸ் மெக்ராத் தாங்க ஞாபகம் வரும். மனுஷனோட லைன் அண்ட் லென்த் அடிச்சுக்க எவனுமே கிடையாது. இன் ஸ்விங் அவுட் ஸ்விங் எல்லாம் ஒரே ஆக்ஷன்ல போட்டுக்கிட்டு சச்சின் ஒரு கதரை விட்டுருக்காப்ல, சச்சின் இவரை கதரை விட்டுருக்காப்ல. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை விட்டுருக்கு. எனக்கு பிசிக்கும் இல்ல, எந்த அத்லெட்டுக்கான கெப்பாசிட்டி இல்ல. ஆனா பவுலிங் பயங்கரமா போடுறத பார்த்து வெறித்தனமா கோச் பண்றாங்க. ஒரு லைன் லென்த் பார்த்து 1993 டெபு பண்ணி விடுறானுங்க. அப்படியே பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கு. 1995 தலைனோட வித்தைகள்லாம் வெளியே வருது. வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ்ல காட்னி வால்ஸ் ஒரு சைடு வெஸ்ட் இண்டீஸ் கழட்டிக்கிட்டு இருக்க, இங்கிட்டு பெக்ராத் கழட்டுன்னு கழட்டுறான். அந்த சீரீஸ்ல காமிச்ச அடிதான் அடுத்து ஆஸ்திரேலியாவோட மெயின் பவுலராகவே மாறுறான். பல மேட்சஸ்களை ஒரு ஆளா நின்று ஜெயிக்க வச்சிருக்காப்ல. டெஸ்ட்ல 563 விக்கெட், ஓடியில 381 விக்கெட். இதுக்கு மேல இந்த மனுஷன் பிடிச்சதே அந்த மெக்ரா ஃபவுண்டேஷன் தாங்க. கேன்சர் பர்சன்ஸ்க்குலாம் உதவிக்கிட்டு ஒரு நல்ல மனுஷனா இருக்கு. எனக்கு மெக்ரா ரொம்ப பிடிக்கும் கைஸ். உங்களுக்கு பிடிக்கிறா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.